எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை பூச்சி டைலாக். ஒரு டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான கதை, ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கு. இதுவும் ஐ திங்க் இந்த கல்கியில் ஏதோ 1969 ஏதோ வந்ததாக போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி தான் பப்ளிஷ் ஆயிருக்கணும். அந்த கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தி ஜானகிராமன் அவர்களின் பூச்சி டயலாக். உங்களுக்கு பிராணி பாஷை ஏன் தெரியவில்லை? கள்ளிப்பட்டியில் நேற்று நடந்ததை கேட்டிருந்தால் சினிமா, கூத்து, பஞ்சாயத்து, பார்க் என்றெல்லாம் கிடந்து அலைய மாட்டீர்கள். புத்தகம் வைக்கின்ற பெரிய கள்ளிப்பட்டி ராமபானம் துளைக்கும் ஐதரகாலத்து புத்தகங்கள் முதல் நிலா யாத்திரை புத்தகங்கள், மந்திரி சண்டை கும்மி வரை 1000 சொச்சம் புத்தகங்களை அதில்தான் போட்டு வைத்திருக்கிறேன். நேற்று மாலை ஏதோ புத்தகத்தை பிடுங்கி புரட்டுகையில் ஒரு சின்ன தர்க்கம். பலகையில் ஒரு எறும்பு சாரி கரப்பு கூப்பிட்டதை கேட்டு ஒரு எறும்பு சாரியை விட்டு விலகி நின்றது. என்ன சமாச்சாரம் கேட்டது எறும்பு. பொது தொண்டு எங்கள் ராஜ கரப்புக்கு 60 நாள் நிகழ்கிறது, விழா கொண்டாடணும் என்றது கரப்பு. என்ன பெரிய அதிசயம் அது, விழா எடுக்கும்படியாக என்று கேட்டது எறும்பு. அதிசயம் இல்லை, சாகசம், உயிர் வாழ வேண்டும் என்ற உறுதி, உயிர் தத்துவத்தின் பிடிவாதம். புரியும்படியா சொல்லணுமே. நீ என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா வாசிச்சது உண்டா? இல்லை. புக் ஆஃப் நாலேஜ் இல்லை. பூச்சியியல் நூல்? எங்களை என்ன வேலை மெனக்கிட்ட ஜாதி நினச்சிட்டியா? இப்படி புஸ்தகம் அலையிறதுக்கு நாங்கள் என்ன கரையானா, ராமபானமா, கரப்பா, மனுஷனா? ஞான சூன்யத்தை கௌரவமாக சொல்கிற உங்ககிட்ட என்னத்தை பண்ணுறது? சரி, சமாச்சாரத்தை சொல்லு. எங்கள் கரப்பு குலம் உலகத்திலேயே ரொம்ப பழைய குலம்னு இந்த புத்தகங்களில் எழுதியிருக்கு. பல கோடி வருஷங்களாக நாங்கள் இந்த பூமியிலேயே இருக்கோமா, அதுவும் ஜாஸ்தி மாறுதல் இல்லாமல். உலகத்திலேயே நாங்கள் இல்லாத நாடே கிடையாது. பெட்டி, படுக்கை, மூட்டை எங்கோ எல்லாமோ புகுந்து கப்பல் ஏறி உலகம் முழுக்க பரவி இருக்கிறோம். அதாவது நாடு விட்டு நாடு போய் வேறு இடத்துல இருக்கவங்க வயிற்றுச்செல்லாம் கொட்டிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. என்ன அப்படி சொல்லிட்ட? பின்ன என்ன, நீங்கள் வாய் வச்ச பண்டம் எது உருப்பிடுது? நீங்கள் நடந்து போனாலே போதுமே, அது ஒரு தனி வாடை, அது ஒரு தனி நாத்தம். புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கார அந்த வழுக்கமண்ட மனுஷன், அவர் பொண்டாட்டியை கத்துற கத்தல் எனக்கு தெரியும். என்னடி காப்பி போடுற நீ? இப்படி கரப்பு புழுக்க நாத்தம் நாடுறதே தினமும். டம்ளர்லாம் அலமாரியில் நிமிர்த்தி வைக்காத, கவுத்து வைன்னா நீ இந்த வீட்டுக்கு வந்த 4 நாளாக சொல்லிகிட்டே இருக்கேனே, கேட்குறியா? தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு டம்ளர் அலமாரிலேருந்து எடுத்தா அதில் மீசையை ஆட்டின்னு ஒரு கருப்பு, அரிசி பானையில் ஒரு கருப்பு, கடுகில் ஒரு கருப்பு, வெந்தயத்தில் கருப்பு, எதை மூடி வைக்கணும், எல்லாத்தையுமே மூடி வைக்கணும் அப்படிங்கிறது கத்துறேன்னு கேட்கவே மாட்டேங்கிறியே. இப்போ இந்த கருப்பு புழுக்க நாடுற காப்பியை வேற கொண்டு கொடுக்குற, எப்படி குடிப்பேன்? பொழுது விடிஞ்சா காப்பி பாத்திரமா கையுமா இவர் முகத்தை சுழிக்கிறார். காப்பி இருக்கிற டம்ளர்னா ஊர் யார் முகமாக இருந்தாலும் மறந்து போயிடும். உங்கள் கைங்கரியம் இவர் மூஞ்சியை சுழிச்ச மானியமாகவே உறைஞ்சி போயிருக்காரு. சேப்பெரும்பு கட்டெரும்பெல்லாம் கடிக்கும், நீ கருப்பு எறும்பு சாதுன்னு நினச்சி வந்தால் பேச்சிலே இப்படி விஷமாக கொட்டி பிடுங்குறிய. வாஸ்தவம், உண்மையை சொல்கிறேன், விஷமாக படுறது உனக்கு. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், முகர்றதே நாற்றம்னு இருக்கு உன் பேச்சு. வெள்ளக்கார நாட்டில் ஒரு பெரிய மனிதன் இருந்தார். அவருக்கு ஒரு பட்லர் சமைச்சு போடுவான். ஒரு நாளைக்கு காப்பி கொதிக்கிறப்போ அதில் ஒரு கரப்பு சேர்ந்து கொதிச்சதை அவன் கவனிக்கலை. வடிகட்டும் போது தான் அதை கவனித்தான். பரவாயில்லன்னு அப்படியே கரப்பை எரிஞ்சிட்டு பாலை கலந்து சர்க்கரையை போட்டு கொடுத்துட்டான். அவர் சாப்பிட்டார். கொஞ்சம் என்னவோ போல் இருந்தது. அவர் சாப்பாட்டு ராமன் இல்லை, சரிதான்னு குடிச்சுட்டார். 15 நிமிஷம் கழிச்சு, இன்னைக்கு என்ன மாயம் செய்த? காபி சாப்பிட்ட உடனே
ஈழ இழுப்பு இருமல் எல்லாம் அப்படியே அடங்கி போயிடுத்தே என்று பட்லரை ஆச்சரியம் தாங்காமல் கேட்டார். அவர் ஆஸ்மா பேர்வழி, கடுமையான ஆஸ்மா. அன்னிலேருந்து அவன் தினமும் அப்படியே காப்பி போட்டு கொடுத்தான். ஹோமியோபதி டாக்டர் ஒருத்தருக்கு அது அப்புறம் தெரிஞ்சுது. பிளாட்டான்னு ஒரு மருந்தே பண்ணிட்டார் அவர். அதுக்கு நாங்கள் தான் தாய் சரக்கு. இப்போ என்ன சொல்கிற? உலகத்தில் எல்லோரும் இரும்பு முதல் ஆஸ்மாக்காரங்களாக இருக்கணும், கரப்பின் புகழ் ஓங்கணும். வேற என்ன சொல்கிற? நாட்டம் பிடிச்ச ஜாதின்னு சொன்னேன். எங்களையும் நல்லது உண்டுன்னு சொன்னேன். அதுவும் உனக்கு எரிச்சலாக இருக்கா? எரிச்சல் இல்லை, அதுவும் பிள்ளையார் எறும்புக்கு எரிச்சல் என்ன வேண்டி கிடக்கிறது? உலகத்திலே எந்த இடத்துல தான் நல்லது இல்லை? மனுஷனில் கூட இப்போ நல்லது ஏற்படுறது. அவன் கண்ணு, இருதயம் எல்லாத்தையும் கூட இப்போ இன்னொரு மனுஷன் உபயோகப்படுத்துகிறானா. எங்களை கூட சீனாக்காரங்கெல்லாம் மருந்து பண்ணுறாங்களாம். அது சரி, சட்டுன்னு செய்தியை சொல்லு. உங்கள் கரப்பு ராஜாவுக்கு எதுக்கு 60 நாள் நினைவு விழா கொண்டாடணும்? அதைத்தான் சொல்ல வந்தேன். நீ பேச்சை எங்கேயோ கொண்டு போன. எங்களுக்கு கடவுள் விதிச்ச ஆயுசு 400 நாள் 500 நாள் இப்படி. இந்த மாதிரி ஒரு தீர்க்கான ஆயுசு. ஆனால் இப்பெல்லாம் சில சமயம் அலுமாரி பக்கம் போக முடியல, என்னமா வெள்ளையாக இருக்குது. அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு கூட்டமாக நாங்கள் செத்து போய்டுறோம். சாப்பிடாமல் இருக்கலனாலும் பசி கேட்கல. ஆமாம், உங்களுக்கு அசுர பசி, பூட்ஸு பேப்பர் அழுக்கு எதையும் திங்கிற பசி. சொல்லிக்கோ. சாப்பிடாம இருந்தாலும் என்னமோ பிசுன்னு பீச்சுறாங்க. உடனே பொத்துன்னு மரணம். கூட்டமாக சாகுறோம். இப்பெல்லாம் ஒரு கரப்பு கூட 20 நாள் முழுசாக இருக்கிறது இல்லை. அப்படி ஒரு மகத்தான நாசக்கார எதிரியாக மாறிட்டான் மனுஷன். எல்லா மனுஷங்களையும் அப்படி சொல்லாது. நீ எங்கேருந்து வர? அடுத்த வீட்டிலிருந்து. அப்படி சொல்லு. அங்கே குடியிருக்கிறவன் சண்டைக்காரன். இந்த வழுக்க மண்டையின் பெண்ஜாதி பழைய காலத்து பொம்பளை. லீவில் ஒரு மாதம் ஊருக்கு போயிட்டு முந்தானா திரும்பி வந்தார்கள். சமையல் அறையில் கதவை திறந்தா 1000 கருப்பு, ஒரே நாத்தம். ஒரு விளக்கு மாத்து கட்டை எடுத்து அப்படியே அடித்து கொல்ல ஆரம்பித்தார் வழுக்க. உடனே இந்த அம்மா ஓடி வந்து கையில் இருந்த தொடப்பக்கட்டையை பிடுங்கி, என்ன காரியம் இது? மகா பாபம், கருப்பு லக்ஷ்மிக்கு சமானம். இப்படி அடித்து கொலை பண்ணினால் வீட்டில் லக்ஷ்மி தாங்க மாட்டா அப்படின்னு பயமூர்த்தினான். கருப்புகளையும் பயமூர்த்தி விரட்டினான். உத்திரம், சுவர், சாக்கடை, புழக்கடை எல்லாம் ஓடி பிழைச்சிது. அப்படியா? என்ன ஆச்சரியம்! சீதா பிராட்டி மாதிரி அத்தனை கருணையுள்ளம் உள்ள தயாரா அந்த அம்மா. ஆனால் வழுக்க மண்டை கரங்கட்டின்னு இருக்கு. தினம்தான் இந்த லக்ஷ்மி நாத்தத்தை காப்பியில் போட்டு கொடுக்குறிய. இந்த அபயம் வேறையா? கொண்டா இப்படி தொடப்பக்கட்ட அப்படின்னு பிடுங்கிட்டு போனார். அந்த அம்மா மசியலை. ஊர்லேருந்து வந்த உடனே சண்டை வேண்டாமன்னு விலகி விட்டனர் இருவரும். அந்த அம்மா ஒரு நாளைக்கு கோயில் கடைன்னு போயிருக்கிற சமயம் பார்த்து மருந்து வச்சு உங்களாத்தையும் தீர்த்து கட்டத்தான் போகிறார். என்ன பெருமூச்சு விடுற? நீ சொல்கிறதும் என் கட்சிக்கு தானே பலமாக இருக்கு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டேன். எங்கே போனாலும் இத்தனை ஆபத்து நிறைஞ்சு கிடக்கு. இத்தனையும் மீறி எங்கள் ராஜா கருப்பு 60 நாள் உயிர் வாழ்ந்துட்டார்னா அது அவருடைய மகத்தான சக்தியை, உயிர் வாழ்வில் அவருக்கு இருக்கிற திட நம்பிக்கையை, விருப்பத்தை தானே காட்டுறது. கருப்பு ஜாதிக்கே ஒரு தனி லட்சிய புருஷனாக அவர் விளங்குறது எங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு தனி ஊக்கத்தையும் பிரமிப்பையும் உண்டு பண்ணுகிறது. அதுக்காக ஒரு விழா எடுத்து அவருக்கு எங்களால் ஒரு தானிய முடிப்பு, ஒரு பருக்கை முடிப்பு அல்லது ஒரு நொய் முடிப்பாவது தரலான்னு புறப்பட்டேன். உனக்கு என்ன வயசு என்று கேட்டது இரும்பு. 26 நாள். நீ 26 நாளாவது உசுரோடு இருந்தாச்சு. எங்கள் பாடு அப்படி இல்லையே. தப்பி தவிர இந்த வழுக்க மண்டை கால் மேலே ஊர்ந்தா போகிறோம், கடிக்க கூட வேண்டாம். அப்படியே சொரியிறாப்பில் ஒரு தடவை அந்த இடத்த தேய்ச்சி எங்களை நசுக்கி விடுவார்.
எப்போ எந்த ஆபத்து எங்கே காத்திருக்கிறது என்று சொல்ல முடியாத ஜென்மம் எங்க ஜென்மம். நீ ஆனா 60 நாள் போதாதுன்னு குறப்படுற. கடவுள் எங்களுக்கு விதிச்ச ஆயுஷில் கால்வாசி வாழ ஆசைப்படுறது கூடவா பேராசை? உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஆயுஷு, எங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி எங்கள் ஆயுஷு. எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஆயுசு முழுக்க வாழணும்னு ஆசைப்படுறது தப்பு தான். என்னது என்று கேட்ட கரப்பின் மீசை விதிர்த்தது நின்றது. ஆமாம், ஆனாப்பட்ட மனுஷ கிழவங்களை கிடந்து அல்லாடுறாங்க. நமக்கு மட்டும் ஏன் இந்த ஆசை? மனுஷனுக்கு என்ன கேடு வந்தது இப்போ? கரப்பு கொசு ஈனு இருக்கிறது எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு அவன் தானே பூமியில் சாஸ்வதமாக தீர்காயுஷா இருக்கணும்னு கச்சை கட்டின்னு இருக்கான். ரொம்ப சரி, நம்மெல்லாம் அவன் கொலை பண்ண ஆரம்பித்து இப்போ அவன் தலையிலே வந்து விடிச்சுடுத்தலாம். என்ன சொல்லு சொல்லு. என்சைக்ளோபீடியாவெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்கிற, என்கிட்டயே கேட்குறியேன்றது எறும்பு. அட சொல்லுப்பா. இந்த வழுக்க மண்ட மனுஷன் இருக்கான் பாரு, இவனுக்கு 58 வயதாக போகிறது. ஏதோ ஆஃபீஸில் வேலை, பெரிய வேலை. இந்த கிழமை மாரடைப்பு வந்து போக மாட்டானான்னு கீழே இருக்கிற இளவட்டங்கள்லாம் துடிக்கிறதுகள். உலகத்திலே இளவட்ட மனுஷங்களா இப்போ ஃபுல்லாக மண்டி கிடக்க. அதுகளுக்கெல்லாம் இஷ்டப்படி ஒன்றும் பண்ண முடியல. இந்த வயசானதுகள்லாம் ஒஞ்சாத்தான் நாம் ஜாலியாக இருக்க முடியும்னு எல்லாம் தவிக்கிறதுகள். நேற்று இந்த வழுக்கமட்டக்கிட்ட வந்து ஒரு இளவட்டம் பேசித்தான். 50 வயசு ஆன உடனே வேலையை விட்டுட்டு ஓய்வு கொடுத்துடணும் சார், இல்லாட்டி கீழே இருக்கிறவங்களாம் எப்படித்தான் மேலே வருது என்று சொன்னானோ. ஏன் அதோட நிறுத்திட்ட? 50 வயதான உடனே ரிட்டையர் ஆக சொல்லி அப்படியே வீட்டுக்கு போக மின்சார அதிர்ச்சி கொடுத்து பரலோகத்துக்கு அனுப்பிச்சி வச்சுடணும்னு சொல்ல என்று சொல்லித்தான் இந்த வழுக்கமண்டை சம்சாரத்துங்கிட்ட வந்து புலமிண்டே இருந்தது. நான் வயத்தை ஒடுக்கி வாயை ஒடுக்கி கீழல் கந்தல் எல்லாம் தச்சு போட்டுண்டு சம்பாதிச்சு என் பிள்ளைகளை வளர்க்கணும், சோறு போடணும், படிக்க வைக்கணும்னு இருக்கேன். ஆனால் அவங்க கல்லை விட்டு எரிஞ்சுண்டு டெர்லின் சட்டையை போட்டுண்டு பள்ளிக்கூடம் பஸ்ஸுன்னு போகிற இடம்லாம் சண்டை போடுறாங்க. இதுக்கெல்லாம் பணம் அனுப்பிச்சுண்டு அப்புறம் நானும் 50 வயசுலேயே வீட்டுக்கு போயிடணும்னா இது என்னடா உலகம்? ரொம்ப எரிச்சலாக இருக்குது. இன்னும் இறைச்சல் போட்டுது. நல்லா வேணும். என்ன வேணும் அப்படின்னா உங்கள் கரப்பு ராஜாவுக்கு 60 நாள் கொண்டாட்டம் எதுக்கு? என்ன அடிமடியிலே கையை போடுற? மனுஷன் நல்லா தவிக்கிட்டோம்னு நான் சொன்னால் எங்கள் ராஜாவும் தவிக்கணும்னு சொல்கிறேன்னு நினச்சியா? நாங்களும் நன்னி கெட்ட குலம்னு நினச்சியா? நீ இத்தனை சொன்னதுக்கு அப்புறமும் அதையே சொல்கிற. கொக்குக்கு தான் ஒரே மதியன்னு சொல்கிற வழக்கம். நீ சொல்கிறது புரியுறது. அதுக்காக 60 நாளான எங்கள் ராஜாவை விட்டு விட முடியுமா? அவர் எத்தனை அடிபட்டவர், எத்தனை அனுபவம், என்ன நெளிவு சுழிவு அவர்கிட்ட இருந்து எத்தனை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவருக்கு விழா கொண்டாடித்தான் ஆகணும். நீ ஒன்றும் அதிகமாக செய்ய வேண்டாம். உங்கள் சாரி கிட்ட சொல்லி ஆளுக்கு ஒரு நொய் நன்கொடையாக கொடுத்தால் போதும். இதை கேட்கறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். அவருக்கு நாங்கள் இதை செய்து தான் ஆகணும். அவர் எங்களை கண்ணுக்கு கண்ணாக வச்சிருக்காரு. பேச்சுக்கு பேச்சு நீ தான் இந்த கரப்பு ராஜ்யத்துக்கு ஆதாரம்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படி உங்களுக்கு ஒரு பருக்க போட்டால் தானே நீங்களும் பெரிய பருக்க முடிப்ப அவருக்கு கொடுக்க முடியும்னு அலைய கிளம்புவீங்க. சும்மா இப்படி கிண்டல் பண்ணாத. நீங்கள் கொடுக்க போகிறீங்களா இல்லையா? பார்க்கலாம். நான் எங்கள் இளவட்டங்கிட்ட சொல்லி கலந்து ஆலோசித்து தான் செய்யணும். 60 நாள் ஆச்சே, உங்கள் ராஜா ஏதாவது புதுசாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரா? புதுசுன்னா உதாரணமாக உங்களுக்கு குருவி, காக்கா, பட்டாம்பூச்சி, தேனி இந்த மாதிரி ரொம்ப தூரம் பறக்க தெரியணும். இப்படி நாற்காலிலேருந்து மேஜையிலேருந்து கள்ளிப்பட்டி, அகப்பக்கூடு, உரிமட்டை, நார் மூட்டை இப்படி தத்திக்கிட்டே இருந்தால் போகாது.
இல்லாட்டி உங்கள் ராஜாவுக்கு 60 நாள் கொண்டாட்டமும் நடக்காது, உன்னோட 26ஐயும் காப்பாற்றிக்க முடியாது. நான் என்னமோ சொன்னால் சம்பந்தம் இல்லாமல் எதையோ சொல்லிட்டு இருக்கியே. சம்பந்தத்தோடு தான் சொல்கிறேன். அதோ பாரு அந்த மூலையில், எங்கே அதோ பெட்டியில் அந்த மூலையில் தெரியலையா, அதோ பள்ளி நிற்கிறது. பள்ளியா? எங்க எங்க என்று பரபரத்தது. கரப்பு மீசை துடித்தது. அதோ அது ரொம்ப நேரமாக உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு, கிட்டக்க வர கிளம்பிடுது. இனிமே நீ ஓடி தப்பிக்க முடியாது. புத்தி தான் இல்லை, ரெக்கையாவது இருக்கு, சட்டுன்னு அதை உபயோகப்படுத்தி பறந்து தொலை. சரி சரி, நான் உன்னை நாளைக்கு சந்திக்கிறேன். கரப்பு பறந்து என் பிடரியில் இறங்கி பனியனுக்குள் புகுந்து நான் எழுந்து குதித்தேன். பனியனை கயிற்றி உதறினேன். கரப்பு விழுந்து கட்டிலுக்கடியில் ஓடிற்று. என்ன என்ன என்று ஓடி வந்தால் சம்சாரம். கட்டிலுக்கடியில் லக்ஷ்மி என்று கத்தினேன். பூச்சியின் டயலாக் அப்படின்னு வச்சுட்டு ஒரு எறும்பும் ஒரு கரப்பும் பேசுகிற மாதிரி ஒரு கதையை எடுத்துட்டு என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாத்தையும் சொல்லி முடிச்சுடுவேன். ஆக்சுவலாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் படிக்கிறச்சு ஒரு லைனும் லோடட் வேர்டிங்ஸாக இருக்குன்னு தான் எனக்கு படுறது. அதாவது இந்த ப்ரிசைஸ் ரேட்டிங் மாதிரி அவ்வளோ விஷயத்தையும் அத்துணுண்டு ஒரு சின்ன கதைக்குள்ளே ஒரு வார்த்தைக்கும் ஒரு நல்ல அர்த்தமுள்ள ரொம்ப பயங்கர கான்சிக்வன்சஸோடு இருக்கிற விஷயத்த இவ்வளோ தெளிவாக இவ்வளோ சின்ன எழுத்தில் கொடுத்துருக்குற ஒரு பெரிய மகாமேதியாக தான் நான் தி. ஜானகிராமன் அவர்களை பார்க்குறேன். அண்டு ஒரு ஆட்சி 50-60 வருஷம் முன்னாடி ஆமாம் வந்த கதையாக இருக்குது. இந்த காலகட்டத்துக்கு போய் நம்ம ரசிக்கிறச்சே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ரசித்து படித்த கதை இது. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். வழக்கம் போல் நீங்களும் அதை நன்றாக ரசிப்பீர்கள் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.